கமல் சாரோட நடிக்கும்போது நான் யார் இன்னார் வீட்டு பொண்ணு எதுவுமே இன்ட்ரடக்ஷன் அந்த மாதிரியெல்லாம் கொடுக்கல. கன்னிமராவில் இவங்க வந்து ஹவுஸ் கீப்பிங்கில் ஒர்க் பண்ணுறாங்க, வடிவுக்கரசி, அவ்வளோதான். அவர் தப்பாக என்னை கூப்பிடுறாருன்னு நினச்சி, எக்ஸ்கியூஸ் மீ சார், மை நேம் இஸ் சித்ரா, ஓகே சித்ரா, ஓகே ஓகே. அவரும் மேனேஜ் பண்ணிட்டு, ஓகே டியூ ஸ்மோக், நம்ம மாடர்ன்கள் தானே, ஐ டோன்ட் மைண்ட். இதெல்லாம் வந்து ஸ்கிரிப்டில் கிடையாது. கமல் சார் வந்து என்னை அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு டேரக்டர்கிட்ட போய் சொல்லியிருக்காரு, இந்த பொண்ணு புதுமுகன்றீங்க, இப்படி போட்டு டப்பு 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 டப்புன்னு கவுண்டர் கொடுக்குது, பாருங்கள் சினிமாவில் நல்லா வரும், இந்த பொண்ணு பெரிய அளவுக்கு வரும் அப்படின்னாரு. அவருடைய வாய் முகூர்த்தம். அந்த பொண்ணு நல்லா வருதுன்னா விட்டுருங்க, நம்ம தானே இருக்கிறோம் இண்டஸ்ட்ரியில், நம்ம பார்த்துக்கலாம், நீங்கள் ஒன்றும் டிஸ்டர்ப். எல்லாரும் ஞாபகம் வச்சிருக்கீங்க பேரு முத கொண்டு. அம்மா அவங்கெல்லாம் தான் எப்படிம்மா மறக்கிறது. எனக்கு நடிப்பு சொல்லி கொடுத்தது தூர்தர்ஷன் கோபாலி சார். அவரு தான் எனக்கு இப்படி நிற்கணும், இப்படி பேசணும், அங்கெல்லாம் எப்படி போகும்னா ஏ அப்படின்னு ஆரம்பித்தா ஜட்டில் போய் முடியணும், நடுவில் ஏதாவது பிரேக் ஆச்சுன்னா திருப்பி ஏலேருந்து. பாக்கியராஜ் சாரோடைய ஸ்கிரிப்டு டைரக்ஷன் எல்லாமே அவருது. பாலகுரு சார் தான் டைரக்ஷனு, பட் முக்கால்வாசி பாக்கியராஜ் சார் தான். வந்து விஜயகாந்த் சார் தான் நடிக்க வேண்டியது, அவருக்கு தான், அவரோட தான் என்னை ஃபோட்டோலாம் எடுத்தாங்க. பட் எந்த காரணமோ தெரியாது, ராஜ்கன் சார் வந்து ராஜேஷ் தான் நடிக்கணும்னு சொல்லி, ராஜேஷ் இந்த ஃபர்ஸ்ட் நைட் சீனெல்லாம் எடுக்கிறதெல்லாம் நீங்கள் இப்போ படம் பார்த்தீங்கன்னா தெரியும். சார் என் கால் மேலே அப்படியெல்லாம் போடாதீங்க சார், கால் எல்லாம் எரியுது சார். ராஜேஷில் கத்தாதீங்க, தயவு செஞ்சு கத்தாதீங்க, எல்லாரும் பார்க்குறாங்க கத்தாதீங்க அப்படின்பாரு. ரொம்ப ஜாலியாக பண்ண. அதுவும் ஃபர்ஸ்ட் நைட் சீன் எடுக்கிறாங்க, நோ ஃபர்ஸ்ட் நைட் சீன் எல்லாரும் வெளியில் போகணுன்றேன். இந்த காலு காட்டுறதுக்கே எல்லாம் வெளியில் போகணும், ஏன்னா தெரியாது இல்லை. அப்போது நான் ஃபர்ஸ்ட் நைட் சீனு ஃபர்ஸ்ட் அவரு அப்படி கை போடுறதுங்க கிடு 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 கிடுன்னு நடுங்கும் ராஜேஷ் சாருக்கு. என்னை கட்டி பண்ணி, ஏன் சார் இப்படி நடுங்குது, கத்தாதீங்க அப்படின்னு. கேமராமேன் பக்கத்தில் தான் இப்போ தான் ஹீரோ நிற்கிறாரு, நீங்கள் அவரை பார்த்து சொல்லுங்கன்னு சிரிப்பு வந்துடும் எனக்கு. சார் என்ன சார் எப்படி சார் அப்படின்னு. அதே மாதிரி சரத்பாபு வந்து நின்னார்னா, சரத்பாபு அண்ணன் நிற்கிறாரா, நீ என்ன அண்ணன் கூப்பிட்டா எப்படிப்பா நம்ம லவ் சீன் நடிக்கிறது. நம்ம வந்து தங்கப்பதக்கம் KR விஜயம்மா மாதிரி நடிக்க போகிறோம், நம்மளை வந்து அப்படி பாராட்ட போகிற, நம்ம வந்து நல்ல மனைவியாக நடிக்க போகிறோம்னாலாம் போயாச்சு. என்னப்பா பல்லில் கருப்பு பூசுகிறாங்க, காதை எடுத்து ஓட்டுறாங்க, அதெல்லாம் இந்த சைக்கிள் டியூப் ஓட்டுறாங்களே அதை வச்சு ஓட்டுவாங்க. நமக்கெல்லாம் எங்கேருந்துமா ஃபாரின்லேருந்தெல்லாம் மெட்டீரியல் வருமாம்மா. என்னன்னா நீங்கள் என்னை அசிங்கம் பண்ணீங்க, நான் சிவாஜி அப்பாவோட மனைவி அப்படிங்கிற ஒரே சந்தோஷத்தில் போயாச்சு. சிவாஜி சார் வந்துக்கிட்டு இருக்காரு, எங்கே கிளம்புற, போ அந்த கூடை எடுத்துன்னு போடு. இப்படி நான் போட மாட்டேன் சார். ஃபஸ்ட்டு ஷார்ட்டே எனக்கு அதுதான், கூடையை போட்டுட்டு அந்த தீபன் பார்த்து கேட்கணும் அந்த கேள்வி. நடிக்கவே மாட்டேன், இப்படியே நிற்பேன். எங்கள் டைரக்டர் வந்து இப்படி வாங்க, இப்படி பிடிங்க, இப்படி நடங்க. அப்பயே எனக்கு அவ்வளோ கோவம். எனக்கு ராதாவை தொடப்பத்தில் அடிக்கிற சீன் இல்லை, இப்படியே வச்சிட்ருக்கேன், அது வருது வந்து, சேச்சி நீங்களே அடிச்சிடுங்க சேச்சி. அது டைரக்டர் கையில் போனால் அவர் நிஜமாகவே அடிப்பார். என் மனசுக்குள்ள அடிப்படி நானே கடுப்பு எடுத்து போய் நிற்கிறேன், உன்னை அடிக்கிறது தான் இப்போ எனக்கு ரொம்ப முக்கியமான. பாரதி ராஜா சார் தான் திட்டி நடித்த படம் முதல் மரியாதை.